ஹாய் கண்ணுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சரி, லாஸ்ட் வீடியோ பார்த்திருப்போம். ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் நான் உங்களுக்கு போட்டேன். அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ன்றத நான் நம்புறேன். அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட நம்ம இப்ப 6th சாப்டர்ல பார்க்க போறோம். அப்படி என்ன ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்னா, இது லெசன் வைஸ் மட்டும் இல்ல, நமக்கு டே டு டே லைஃப்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அதுதான் இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனிக்க போறோம். என்ன டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளாஸ்க்கு போலாமா? ரைட். அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆங்கிள் இன் ஆப்டிகல் ஃபைபர். ஃபர்ஸ்ட் ஆப்டிகல் ஃபைபர்னா என்ன தெரியும்? இதை நம்ம எங்க பார்த்திருப்போம்? எல்லாருமே பார்த்திருப்போம். சின்ன பிள்ளைல எல்லாரும் திருவிழா கடைக்கு போயிருப்போம், இப்ப கூட போவோம். சரிங்களா? அங்க ஒரு ஃபிளவர் மாதிரி ஒரு வயரா ஒரு இதுல வச்சிருப்பாங்க. அதோட எண்ட்ல வந்து டாட் டாட்டடா லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அதுதான் ஆப்டிகல் ஃபைபர். நீங்க அங்கங்க ரோட்ல பாத்தீங்கன்னா கூட நிறைய பள்ளமா தோண்டிட்டு வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது எல்லாமே ஆப்டிக் ஃபைபர் கம்யூனிகேஷனுக்காக தான். என்னத்துக்கு அதை செய்யறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப மைக் என்ன பண்ணுது? நான் பேசுறத ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது. சரியா? அது வந்து ஒரு டிரான்ஸ்டியூசர். அதே மாதிரி லைட், நான் ஒரு வாட்ஸ்அப்ல நான் ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்றேன், இல்ல ஒரு போன் பண்றேன். அது எல்லாமே என்ன ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் என்ன பண்ணோம்னா லைட் சிக்னலா கன்வெர்ட் பண்ணிக்கும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், இருக்கிறதுலே ஃபாஸ்ட் மூவிங் யாரு? லைட் தான். வேற எந்த சிக்னல் அனுப்புனாலும் it should be some lag. Definitely comparing the light, all the signals are little bit back only. அது நமக்கு நிறைய விஷயங்கள நிறையவே நம்ம பார்த்திருக்கோம். ஆமா தானே? சரியா? இப்ப நான் வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட் பண்றேன், இல்ல இங்க இருந்து ஒரு ஃபாரின் ஒருத்தருக்கு கால் பண்றேன். இது எல்லாமே என்னோட ஃபைபர் என்ன பண்ணோம்னா ஆப்டிக் ஃபைபர். ஆப்டிக்ன்ற வார்த்தையே வந்தாலே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த இடத்துல லைட் இன்வால்வ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? சோ ஆப்டிக் ஃபைபர் என்ன பண்ணோம்னா, நான் பேசுறதையோ இல்ல நான் டைப் பண்றதையோ அது என்னவா மாத்தோம்னா லைட் சிக்னலா கன்வெர்ட் பண்ணிக்கும். சரியா? லைட் சிக்னலா கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சரியா? இதுதான் ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன்ல நம்ம ரொம்ப டீடைலிங்கா படிப்போம். சோ இப்ப நமக்கு இருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இன் ஆப்டிகல் ஃபைபர். அதாவது ஆப்டிகல் ஃபைபருக்குள்ள எடுத்தோன்னே எல்லா லைட்டும் உள்ள போடாது. ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நம்ம அனுப்பும் போது மட்டும்தான் அந்த ஃபைபர் ஆப்டிக் வந்து லைட்டை பாஸ் பண்ணும். சரியா? அது எவ்வளவு ஆங்கிள், அததான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் பேசிக் நம்ம இப்ப பார்க்க போறோம். நான் சொல்லிட்டே அதை ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அது என்ன மேம்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் லைட்டோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான். டோட்டல்னா என்ன? மொத்தமா. இன்டர்னல்னா என்ன? வெளியே போலப்ப எல்லாமே இன்சைடு தான். ரிஃப்ளெக்ஷன் என்ன? எதிரொலிப்பு. இதை நம்ம தமிழ்ல அழகா புரிஞ்சுக்கலாம், முழு அக எதிரொலிப்புன்னு. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். சரியா? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட கண்டிஷன்ல தான் ஆப்டிக் ஃபைபர் ஒர்க் ஆகுது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பேசிக்கா. சரியா? அப்ப டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்துலயும் நடக்குமானா நடக்காது. அதுக்கு 2 கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், the light should be travel from denser to rarer. அதாவது லைட் கண்டிப்பா எங்க இருந்து எங்க போகணும்? டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகணும். சரியா? ஆல்ரெடி நமக்கு தெரியும் லைட் 2 விதமா நம்ம பேசுவோம். ஒன்னு ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்னு ரீஃப்ராக்ஷன். கரெக்டா? லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது அதோட பாத் டீவியேட் ஆகும். இது நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச விஷயம். சரியா? அந்த டீவியேஷன் நார்மலுக்கு பக்கத்துல இருக்கா, நார்மலை விட்டு தள்ளி இருக்கா, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த மீடியம். சரியா? லைட் டென்சர்ல இருந்து ரேரர் வந்தா நார்மலை விட்டு தள்ளி போகும். அது ரேரர் டு டென்சரா இருந்தா நார்மலுக்கு பக்கத்துல வரும். அதாவது லைட் எப்பவுமே எப்படி டிராவல் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஷார்டஸ்ட் பாத். இப்போ நானுமே இங்க இருக்கேன், இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணுவேன்? எப்படி ஷார்ட்டா போகலாம், நமக்கு டைம் எப்படி கன்சியூம் ஆகும். அதே நேச்சர் தான் லைட்டுக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி the light should be selecting the shortest path. அப்போ ரேரர்ல இருந்து டென்சருக்கு வரும்போது அது டுவர்ட்ஸ் நார்மல் வரும்போது தான் அதுக்கு ஷார்டஸ்ட் பாத். அதே மாதிரி டென்சர் டு ரேரர்னு வரும்போது அதுக்கு அவே ஃப்ரம் த நார்மல் தான் ஷார்டஸ்ட் பாத். இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில பேசிக் கான்செப்ட். சரியா? சோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா
கண்டிப்பா நமக்கு ரெண்டு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுவே செப்பரேட் 3 மார்க் நமக்கு. வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது இந்த சாப்டரோட ரொம்ப முக்கியமான 3 மார்க். சரியா? சோ அதுக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். சோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? லைட் டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகணும். இன்னொன்னு நான் கொடுக்கிற இன்சிடென்ட் ஆங்கிள் அதாவது மோர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கணும். மோர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்தா மட்டும்தான் இது பாசிபிள் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு. சோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்தாதான் என்னோட டேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஃபைபர் ஆப்டிக் என்ன பண்ணுதுன்னா, நான் டைப் பண்றனோ இல்ல போன்ல பேசுறனோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா லைட்டா மாத்திக்கும். அது எப்படி மேம் லைட்டா மாத்தோம்னா அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. அது பேரு ஆப்டிக் டிரான்ஸ்டியூசர்னு இருக்கு. ஓகேங்களா? எல்லா விஷயத்தையுமே இப்ப மைக் வந்து என்ன பண்ணுதுன்னா சவுண்ட் வேவா எலக்ட்ரிக்கல் வேவா மாத்துறதுக்கு நம்ம மைக்கை யூஸ் பண்ணிக்கிறோம். அங்க ஒரு டிரான்ஸ்டியூசர் இருக்கும் அந்த இடத்துல. சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட பேசுற வாய்ஸையோ இல்ல டெக்ஸ்ட் பண்ற டேட்டாஸையோ என்னவா மாத்தும் ஆப்டிக் ஃபைபர்னா லைட்டா மாத்திக்கும். லைட்டா மாத்தும் போது அது கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகும். அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நான் எல்லா கண்டிஷன்ஸுமே நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இன் ஆப்டிக்கல் ஃபைபர். சோ நான் ஆப்டிக்கல் ஃபைபரோட ஒரு ரஃப் டயக்ராம் இப்ப வரையறேன். ஓகேவா? சோ ஆப்டிக்கல் ஃபைபர் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வரையறோம்னா அதுல இருக்க வேண்டிய மெயின் பார்ட் இது பேரு கிளாடி. என்னன்னா எப்பவுமே நமக்கு தெரியும் ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா சென்டர் பார்ட் நம்ம எப்பவுமே என்னன்னு சொல்லுவோம்னா கோர். என்னன்னு சொல்லுவோம்? கோர். இதுல ரெண்டு மெட்டீரியலால இருக்கும் அந்த ஃபைபர் ஆப்டிக். ஒண்ணு கிளாடின்ற இதுலயும் இன்னொன்னு கோர். அதாவது கிளாடிய கம்பேர் பண்ணும்போது கோர் வந்து ரொம்ப ரொம்ப டென்சர். சரியா? ஏன் மேம் அப்படி டென்சரா இருக்குதுன்னா கோர்ல இருந்துதான் கிளாடிக்கு டேட்டாஸ் போக போகுது. அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனே என்ன? நமக்கு டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகணும். அப்ப கோரை வந்து நான் டென்சரா நான் ஃப்ரேம் பண்ணா மட்டும்தான் அங்க எனக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். சோ இந்த பார்ட்டுக்கு பேரு கிளாடி. சரியா? இந்த பார்ட்டுக்கு பேரு கிளாடி, இந்த பார்ட்டுக்கு பேரு கோர். சரியா? அப்போ இது வேற மெட்டீரியல், இது வேற மெட்டீரியல். அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வேற வேற. சோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதுக்கு N1, இதுக்கு N2. சரி, இப்ப நான் லைட் அனுப்புறேன். எந்த ஆங்கிள் இருந்து அனுப்புனாலும் ஆப்டிக் ஃபைபர் வந்து டேட்டாஸஸ் கன்வெர்ட் பண்ணுமானா கிடையாது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் அனுப்புனா மட்டும்தான் இட் ஷுட் பி அலோ. ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா அலோ பண்ணும். அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் அக்செப்டன்ஸ் ஆங்கிள். சோ அக்செப்டன்ஸ் ஆங்கிள்னா என்ன? லைட்ட ஆப்டிக் ஃபைபர் தனக்குள்ள பாஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், அதாவது உள்ள டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம வெளியில இருந்தே அந்த ஆங்கிளை ரெடி பண்றோம். அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் என்னது? அக்செப்டன்ஸ் ஆங்கிள். சோ லைட்டை நான் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இன்சிடென்ட் பண்றேன். சோ லைட்டை நான் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இன்சிடென்ட் பண்றேன். சரியா? இதுக்கு பேரு இன்சிடென்ட் ஆங்கிள். இதுக்கு பேர் என்னது? இன்சிடென்ட் ஆங்கிள். ஆஸ் வெல் அஸ் நமக்கு என்ன தெரியும்? இன்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன வரைவோம்? நார்மல். வெரி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். ஆனா நீங்க அதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு லைட் இங்க நான் படுது, அப்போ இதுதான் இன்சிடென்ட். சரியா? இன்சிடென்ட் வேவ் எங்க டச் ஆகுதாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வரைவோம்? நார்மல். நார்மல். சரியா? நம்ம நார்மல் வரைவோம். நார்மல் இதுக்கு எக்ஸாக்டா பர்பெண்டிகுலரா நான் வரைஞ்சிட்டேன். நார்மல் நமக்கு ஃபர்ஸ்ட் நல்லா தெரியும் நார்மலுக்கும் இன்சிடென்ட்க்கும் உள்ள ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள். நார்மலுக்கும் இன்சிடென்ட்க்கும் உள்ள ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ. இங்க என்ன ஆங்கிள் பத்தி பேசுறோம்? அக்செப்டன்ஸ். அப்ப சஃபிக்ஸ்ல என்ன? ஏ. அப்ப இது என்ன மீடியம்? N3 மீடியம், அதாவது ஏர் மீடியம். நான் பேசுற டேட்டா வெளியில இருந்தா உள்ள போகுது. உள்ள இருக்கவங்க தான் நமக்கு மெயின். ஆனா வெளியில இருந்து போனோம் இல்லையா? அதுதான் N3 மீடியம். நமக்கு நல்லா தெரியும் N3 என்ன மீடியம்? ஏர் மீடியம். ஏர் இஸ் a rarer மீடியம். சரியா? rarer மீடியம்ல இருந்து லைட் எப்படி போகும்? rarer to denser போனா டுவர்ட்ஸ் நார்மல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். டுவர்ட்ஸ் நார்மல்ல ரிஃப்ராக்ட் ஆகும். சோ இந்த நார்மல் லைன் எப்படி ஆகும்னா இதுதான் நார்மல்னா rarer to denser போது டுவர்ட்ஸ் நார்மல். டுவர்ட்ஸ் நார்மல். சோ கொஞ்சம் டயக்ராம நீட்டா வரையணும். ஏன்னா டயக்ராமுக்கு மார்க் இருக்கு. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராமுக்கு மார்க் இருக்கு.
So very very important question this is. So first என்ன வரையறோம்? நார்மல் இன்சிடென்ட் ரே நார்மல், இது முடிஞ்சிருச்சு. இப்ப இதுக்கான அவுட்புட் அதாவது ரிஃப்ராக்டட் ரே நமக்கு என்ன தெரியும்? ரேரர் டு டென்சர், ரேரர் டு டென்சர்ல போகும்போது டுவர்ட்ஸ் நார்மல் போகும். சோ இந்த பாயிண்ட் டுவர்ட்ஸ் நார்மல் இப்படி எடுத்துக்கணும், டுவர்ட்ஸ் நார்மல். சரியா? சோ இது நார்மல், இது ரிஃப்ராக்டட் ரே. அப்ப இது ஆர், இது ஐஏனா இது ஆர்ஏ, இது ஐஏனா இது ஆர்ஏ. சரியா? சோ இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் இன்புட்டுக்கான டயக்ராம் ஓவர். செகண்ட், இப்ப இந்த இடத்துல படுது இல்லையா, அதாவது கோர்ல இருந்து இப்ப கிளாடிக்கு போகுது, கோர்ல இருந்து கிளாடிக்கு போகுது. அப்ப இந்த இடத்துல ஒரு நார்மல், கரெக்டா இந்த இடத்துல ஒரு நார்மல் வரையும். இந்த ஆங்கிள் நான் என்ன சொல்றேன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள். அது எப்படி மேம் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வரும்னா அதுக்கு தகுந்த மாதிரிதான் நான் இந்த ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். அதுதான் அக்செப்டன்ஸ் ஆங்கிள். அது எவ்வளவுன்றத இப்ப நம்ம டெரிவேஷன்ல கண்டுபிடிக்க போறோம். சரியா? சோ அக்செப்டன்ஸ் ஆங்கிள். அப்போ இந்த இடத்துல ஒரு நார்மல் நம்ம வரைகிறோம், ரைட்டா? இந்த இடத்துல நம்ம ஒரு நார்மல். சோ ரெட் கலர் லைன்ஸ் எல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நமக்கு நார்மல்ஸ் இண்டிகேட் பண்ணுது. சரியா? சோ கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்தா நமக்கு ரிஃப்ராக்டட் ரே எக்ஸாக்டா 90 டிகிரில இருக்கும்பா, எக்ஸாக்டா 90 டிகிரில இருக்கும். சரியா? எக்ஸாக்டா 90. அப்ப இந்த இடம் தான் எனக்கு என்னது? ஆர். ஆர் equal to 90 டிகிரி, ஆர் equal to 90 டிகிரி. சரியா? இதுதான் எனக்கு ஆர். சரியா? இந்த டயக்ராமுக்கு ஒரு மார்க் அழகா கொடுத்துருவாங்க. டயக்ராம் ரொம்ப ரே ஆப்டிக்ஸ பொறுத்த வரைக்கும் டயக்ராமுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சரியா? சோ நம்ம இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள்காக ஒரு பேர் கொடுத்திருக்கோம், ஏ பி சி. ஏன்னா நமக்கு டெரிவேஷன் வேணும்ன்றதுக்காக. சரியா? டெரிவேஷன் டெரைவ் பண்றதுக்கு ஒரு ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் இருந்தா அதுக்கு ஒரு நேம் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லையா? சரி, இப்போ இதுல ரிஃப்ராக்ஷன் வந்தது. சரிங்களா? அப்ப நம்ம அடுத்து என்ன இத பத்தி பார்க்க போறோம்னா we are using to Snell's law. Snell's law நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் எழுதுறது ஜெனரல் ஈக்குவேஷன், n1 sin I is equal to n2 r. இது வந்து ரொம்ப ரொம்ப ஜெனரல். இப்ப இதுல நம்ம ரெண்டு சர்ஃபேஸ்க்கு எழுத போறோம். ஃபர்ஸ்ட் என்ன? ஆர்ல இருந்து கோர் மீடியம், அடுத்து கோர்ல இருந்து கிளாடி மீடியம், ரெண்டுத்துக்கு நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் எங்க போகுது? n3 ல இருந்து n1க்கு போகுது. அப்ப n3, சரியா? n1க்கு பதிலா n3 sin I. இங்க என் கை என்னவா இருக்கு? அக்செப்டன்ஸ் ஆங்கிளா இருக்கு. அப்படி அக்செப்டன்ஸ் ஆங்கிளா இருக்கும் போது எனக்கு ரிஃப்ராக்டட் ரே RA. ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்ப இதுல நம்மளோட டாஸ்க் யாருன்னா இவர்தான் டாஸ்க், இவர்தான் நம்மளோட क्वेश्चन. சரியா? அடுத்து n2 sin RA. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ் அடுத்த லைட் எங்க இருந்து எங்க போகுது? n2 ல இருந்து n1க்கு போகுது, n2 ல இருந்து n1க்கு போகுது. அதே ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணலாமா? n2 sin, அப்ப எனக்கு இன்சிடென்ட் ஆங்கிள் யாரு? IC. சோ கிரிட்டிக்கல் ஆங்கிள். எனக்கு ஆங்கிள் கிரிட்டிக்கல், இன்சிடென்ட் ஆங்கிள் கிரிட்டிக்கலா இருக்கும் போது கண்டிப்பா என்னோட ரிஃப்ராக்டர் ரே எப்படி இருக்கும்னா 90 டிகிரில இருக்கும். அப்ப 90 டிகிரி இருக்கும்ன்றதுக்காக இங்க என்ன எழுத போறோம்? n1 sin ஆர்க்கு பதிலா நான் என்ன போறேன்னா 90 டிகிரி. 90 டிகிரி இருந்தாதான் அடுத்து நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமா கொடுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா உள்ளார வரும். அதுதான் கான்செப்ட் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். சரியா? சோ sin n2 sin IC is equal to n1. ஓகேவா? ஏன்னா sin 90 டிகிரியோட வேல்யூ எவ்வளோ? 1. sin 90 டிகிரியோட வேல்யூ எவ்வளோ? 1. சரியா? எனக்கு sin IC வேணும்னா n2 என்னவாயிடும்? அந்த பக்கம் போயிடும். சோ n1 by n2, n1 by n2. இங்க என்ன மீடியம் இருக்கு? 1, n1 இருக்கு. இப்ப இங்க ஒரு n2 இருக்கு. சரியா? சோ நமக்கு நல்ல கான்செப்ட் தெரியும். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஆங்கிள் n3 ல இருந்து n1க்கு போச்சு, அடுத்து n1 ல இருந்து n2க்கு போயிருக்கு. சரியா? அப்போ இங்க n1 இது n2, கரெக்டா? n1 n2. So sin IC n2 by n1.
சோ இதுதான் நமக்கு sin IC ஆன வேல்யூ. ஓகேவா? எதுக்கு நம்ம sin IC கண்டுபிடிச்சோம்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரிட்டிக்கல் ஆங்கிள் தெரிஞ்சாதானே அதுக்கப்புறம் நம்ம கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளை கொடுக்க முடியும். சரியா? sin IC is equal to N2 by N1. சரியா? this is equation number 2 னு வச்சுக்கலாம். equation number 2. இப்ப IC வேணும்னா நமக்கு என்ன ஆயிடும்னா அந்த பக்கம் போயிடும். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிளை மட்டும் கண்டுபிடிக்க போறோம். கிரிட்டிக்கல் ஆங்கிளை மட்டும் கண்டுபிடிக்க போறோம் with the help of ABC. with the help of ABC, right angle triangle ABC. என்ன கண்டுபிடிக்க போறோம்? IC கண்டுபிடிக்க போறோம். IC எனக்கு வேணும். சரியா? ஐசின்றது இங்க, அப்ப இதுவும் எனக்கு ஐசி தான். சரியா? அப்ப இது வேணும்னா டோட்டல் எனக்கு எவ்வளோ? ஃபுல்லா இந்த ரெட் கலர் லைன் மட்டும் பாருங்க, ஃபுல்லா 90 டிகிரி. அப்ப ஐசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. எனக்கு இந்த பார்ட் வேணும்னா நான் இதை மைனஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? இந்த பார்ட் வேணும்னா இதை நான் மைனஸ் பண்ணிக்கலாம். ரைட்? சோ அப்ப 90 மைனஸ் RA, 90 மைனஸ் RA, அதாவது இந்த பொசிஷன் எனக்கு கேன்சல் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு மீதி இது கிடைச்சிரும். எனக்கு இதுதான் தேவை, ஐசி தான். சரியா? ஐசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் RA. அந்த 90 டிகிரி எப்படி வந்ததுன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஓவரால் ஆங்கிள் 90 டிகிரி. சரியா? 90 டிகிரி. இதை எடுத்துட்டு வந்து so substitute the value of IC in equation 2. equation 2ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இதுல. சரியா? equation 2 நமக்கு யாரு? sin IC is equal to N2 by N1. ஆமாவா? இப்ப IC க்கு பதிலா நான் என்ன போட போறேன்? sin 90 minus RA. sin 90 minus RA. ஏவை ஈக்குவலா போட்டுறாதீங்க, சஃபிக்ஸ்ல போடுங்க. ஈக்குவலா போட்டா மீனிங் மாறிடும். சரியா? ஓகேவா? நமக்கு தெரியும் மேத்ஸ்ல sin 90 மைனஸ் தீட்டாவை என்னன்னு எழுதுவோம்? cos தீட்டா. இங்க வேணா சஃபி ரைட்ல எழுதிக்கோங்க. sin 90 மைனஸ் தீட்டா is equal to cos தீட்டா. ஓகேவா? அப்ப இது எனக்கு என்னவா மாறும்? cos RA. ஏன்னு மாறியனா எனக்கு தீட்டா இடத்துல யார் இருக்கிறது? RA. so RA N2 by N1. N2 by N1. This is equation number 4. This is equation number 4. Already நம்ம 3 தான போட்டிருக்கோம். 2. So இது 3. ஓகேவா? இது 3. So equation number 3. Right. Next. இப்போ ஒரு ஃபார்முலா எழுத போறோம். மேத்ஸ்ல நமக்கு தெரியும் ஐடென்டிட்டி. trigonometryல ஐடென்டிட்டி. அதுல ஒரு சில ஐடென்டிட்டி நம்ம பிசிக்ஸ்ல ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஐடென்டிட்டி sin square theta plus cos square theta is equal to 1 அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி. sin square theta plus cos square theta is equal to 1. so thetaன்ற இடத்துல இங்க நமக்கு யார் இருக்காங்கன்னா RA. சரியா? so sin square RA plus cos square RA is equal to 1. சரியா? எனக்கு sin தான் வேணும். அப்ப cos square அப்படியே அனுப்பிடுறேன். சரியா? so sin square RA is equal to 1 minus cos square RA. ஓகேவா? இப்ப எனக்கு sin RA இருந்தா போதும். ஏன் sin RA னா எனக்கு equation 1 பாருங்க. N3 sin IA, அதாவது N3 sin A, அதாவது இதை நான் கண்டுபிடிக்கிறேன். இது தெரிஞ்சா நான் இதை ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அதுக்காக. சரியா? அதுக்காக தான் நம்ம sin RA கண்டுபிடிக்கிறோம். சரியா? அப்ப root of ஸ்கொயர் அந்த பக்கம் போனா root of cos square RA. ரைட்டா? so this is equation number 4. so substitute equation 4. substitute equation 3 in 4. அதாவது காசோட வேல்யூவை நான் இதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். காஸ்க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா N2 by N1. so sin RA is equal to root of 1 minus காசோட வேல்யூ N2 by N1 whole square. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இத cross product. so N1 first நம்ம பிரிச்சு கூட எழுதிக்கலாம்.
ஓகேவா? சோ எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? சோ 1 by n2 square minus n1 square. சரியா? n2 square by n1 square. n2 ஸ்கொயர் 2 ரெண்டு பக்கத்துல இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும் ஈக்குவேஷன்ஸ் எழுதும் போது, எல்லாம் மீனிங்கே மாறிடும். சரியா? இதால நம்ம இப்ப கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். அப்ப கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி ஈக்குவேஷன் மாறும்? in RA is equal to root of 1 minus n2 square by n1 square. இது நான் ஜஸ்ட் எது பண்ணல, முன்னாடி இருந்த ஈக்குவேஷன் எழுத கண்டினியூஷன்காக, வேற ஒண்ணும் பண்ணல நான். சரியா? சோ sin RA is equal to cross product பண்ணலாமா? சோ n1 square minus n2 square by n1 square. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இத ஈக்குவேஷன் நம்பர், ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் நம்பர் என்ன கொடுத்திருக்கோம்? 4. This is equation number 5. Substitute equation 5 in 1. equation 1 யாரு நமக்கு? equation 1 யாரு? இவர்தான் equation நமக்கு 1. so equation 1 என்ன? n3 sin IA is equal to n2 sin RA. இதுல இந்த sin RA க்கு பதிலா நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரியா? சோ அத சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு அக்செப்டன்ஸ் ஆங்கிள் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். சரி, equation 1 என்னது? n3 sin IA is equal to n1 sin RA. ஓகேவா? இப்போ இதுக்கு பதிலா நான் என்ன போட போறேன்னா இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ n1 root of n1 square minus n2 square by n1 square. சோ ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கும் போது n1 தான் எனக்கு வெளியே வரும். சரியா? சோ இந்த பக்கம் என்ன இருக்கு எனக்கு? n3 sin IA. சரியா? சோ n3 sin IA is equal to n1 by இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது நமக்கு n1 தான் வெளியே வரும். சரியா? n1 root of n1 square minus n2 square. so n1 cancel. so n3 is equal to sin IA is equal to root of n1 square minus n2 square. சரியா? இது n3 sin IA is equal to n1 square minus n2 square. இது வரைக்கும் யாருக்கும் இந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ n3 னா என்ன மீடியம்? டயக்ராமுக்கு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா திருப்பி ரீகலெக்ட் ஆயிடும். சரியா? n3ன்றது என்ன மீடியம் நமக்கு? ஏர் மீடியம். n1ன்றது என்ன மீடியம்? கோர் மீடியம். n2ன்றது என்ன மீடியம்? கிளாடி மீடியம். சோ n3ன்றது நமக்கு என்ன தெரியும்? as it is ஏர் மீடியம். ஏர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்பவுமே என்ன? 1. சரியா? எக்ஸாக்ட்டா அது 1.03. சோ அது மோர் தென் 5 இல்லாதனால நம்ம 1 கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ n3 ஓட வேல்யூ 1. அப்ப இங்க எல்லாம் 1 ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆயிடும்? sin IA is equal to root of n1 square minus n2 square. எனக்கு யார் தேவை? sin IA வேணுமா? IA வேணுமா? IA தான் வேணும். அதாவது angle of incidence, acceptant angle, acceptant. அப்ப எனக்கு IA மட்டும் தேவை. sin அந்த பக்கமா போச்சுன்னா inverse ஆயிடும், sin inverse of. அப்ப IA is equal to sin inverse of root of n1 square minus n2 square. சரியா? இதுதான் உங்களுக்கு இப்ப என்ன ஈக்குவேஷன்? அக்செப்டன்ஸ் ஆங்கிளுக்கான ஈக்குவேஷன். இதை நம்ம நியூமரிக்கலுக்கும் யூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் முடிஞ்சிச்சா மேம்னா? இது வரைக்கும் முடியாது, இன்னும் இருக்கு. ரொம்ப ரொம்ப இப்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஷார்ட் ஆன்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனா அதையும் இதுக்கு எழுதணும். அப்பதான் இந்த கொஸ்டின் ஃபுல்ஃபில் ஆகும். நியூமரிக்கல் அபேச்சர் இதோட முடிச்சிட்டோம் மேம். எதுக்கு மேம் அதனா? ஒன்னும் இல்ல. இப்போ ஒரு 10 கிலோ பேக் வாங்குறோம்னா அதுல 10 கிலோ அரிசி தானே போட முடியும். அப்ப அதோட கெப்பாசிட்டி நமக்கு தெரிஞ்சாதானே அதுல நம்ம எவ்வளவுன்னு போட முடியும். அந்த மாதிரி நியூமரிக்கல் அபேச்சர்ன்றது என்னன்னா, ஆப்டிக் ஃபைபர்ல எவ்வளவு லைட்ட உள்ள கண்டக்ட் பண்ணும், இல்ல எவ்வளவு ரிலீஸ் பண்ணும், எவ்வளவு பாஸ் பண்ணும். இந்த நேச்சர் தெரியாம நான் பாட்டு லைட்டா உள்ள அலோவ் பண்ணிட்டே இருந்தா ஆப்டிக் ஃபைபர் என்ன பண்ணும்ன்றது நமக்கு தெரியாது.
அதோட கெப்பாசிட்டி நமக்கு தெரியும். அப்ப நியூமெரிக்கல் அப்பாச்சர் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா? நியூமெரிக்கல் அப்பாச்சர் தெரிஞ்சே இருக்கணும். அப்ப நியூமெரிக்கல் அப்பாச்சர்னா என்னன்னா, ஒரு ஃபைபர் ஆப்டிக் அது வழியா எவ்வளவு லைட்ட உள்ள அலோ பண்ணும், அப்படி இல்லையா எவ்வளவு லைட்ட அது கண்டக்ட் பண்ணும். அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போகும். சரியா? ஒரு லைட்ட எவ்வளவு தூரம் கண்டக்ட் பண்ணும், அப்படி இல்லைன்னா லைட்ட எவ்வளவு ரிலீஸ் பண்ணும். அந்த கெப்பாசிட்டியை நம்ம என்னன்னு சொல்றோம்? நியூமெரிக்கல் அப்பாச்சர். நியூமெரிக்கல் அப்பாச்சர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஏன்னா அது தெரிஞ்சாதான் அதோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம லைட்டை உள்ள பாஸ் பண்ண முடியும். ஒரு நியூமெரிக்கல் அப்பாச்சர் அதிகமா இருக்குன்னா அந்த இடத்துல நமக்கு ரொம்ப 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 கிளியர் இமேஜா கிளியரான ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைக்கும். அப்ப நியூமெரிக்கல் அப்பாச்சர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்ற விஷயம் நமக்கு புரியணும். சரியா? நியூமெரிக்கல் அப்பாச்சர் அதிகமா இருந்தா மட்டும்தான் நமக்கு நம்ம எடுத்துக்கிற ஆப்டிக்கல் ஃபைபருக்கு நமக்கு லாபம். அதாவது புரியுதா? அது அதிகமா இருக்கிற மாதிரிதான் மோஸ்ட் ப்ராபப்லி they have to selecting for that communication. சரியா? சோ நியூமெரிக்கல் அப்பாச்சர்ன்றது எது? ஒரு லைட்ட ஃபைபர் ஆப்டிக் எவ்வளவு கண்டக்ட் பண்ணும், இல்லைன்னா எவ்வளவு அது பாஸ் பண்ணும், அந்த நேச்சருக்கு பேர் தான் நியூமெரிக்கல் அப்பாச்சர். இப்ப இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ஏன் கண்டுபிடிச்சோம்னா, இந்த ஆங்கிளுக்கு கீழே நம்ம லைட்டை பாஸ் பண்ணோம்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ்குள்ள லைட் பாஸ் ஆகாது. கண்டிப்பா லைட் பாஸ் ஆகாது. அப்ப இந்த பர்டிகுலர் ஆங்கிள்குள்ள கொடுக்கும் போது லைட் கண்டிப்பா என்ன ஆகும்னா பாஸ் ஆகும். இந்த ஆங்கிள் எல்லாம் நம்ம கரெக்டா கால்குலேட் பண்ணி ஒரு ரொட்டேஷன் வந்தோம்னா நமக்கு என்ன ஷேப் கிடைக்கும்னா ஒரு கோனிக்கல் ஷேப் கிடைக்கும். அது அக்செப்டன்ஸ் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீப்பா போகும். ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிற கம்யூனிகேஷன்ல அதுவும் ஒரு பார்ட். சரியா? சோ நியூமெரிக்கல் அப்பாச்சரும் சேர்த்து எழுதணும். நியூமெரிக்கல் அப்பாச்சர்ன்றது ஒண்ணும் இல்ல, ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டக்ட் ஆஃப் த மீடியம் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆங்கிள், அவ்வளவுதான். சரியா? நியூமெரிக்கல் அப்பாச்சர் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அத கேபிட்டல் என் சொல்லணும். நியூமெரிக்கல் அப்பாச்சர். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன எதை இண்டிகேட் பண்ணுது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். எங்க இருந்து போகுது டேட்டா? ஆர் மீடியம்ல இருந்து. ஆர் மீடியம் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? N3. அக்செப்டன்ஸ் ஏன்னா எதை இண்டிகேட் பண்ணுது? அக்செப்டன்ஸ் ஆங்கிள். சோ சைன் IA கரெக்டா? இதுதான் நியூமெரிக்கல் அப்பாச்சர். அப்ப இதோட வேல்யூ என்ன? N3 sin IA. இதோட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம். என்னன்னு? ரூட் ஆஃப் N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர். இது இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம். சரியா? நமக்கு தெரியும் ஆர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. அப்போ N3 அகைன் 1 ஆயிடுச்சுன்னா sin IA root of N1 square minus N2 square. சரியா? நியூமெரிக்கல் அப்பாச்சரும் முடிஞ்சிருச்சு. சரியா? இல்ல யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா இல்ல எந்த ஸ்டெப்னா புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.